வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இயர்போன் பயன்பாட்டில் மறைந்துள்ள அபாயங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இயர்போன்கள் என்று அலுவலக தொலைபேசி அழைப்புகள், பயண நேரம், உடற்பயிற்சி, பாடல்கள் கேட்பது அல்லது தூங்குவதற்கு முன் காணொளி பார்ப்பது என்று அன்றாட வாழ்க்கையின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாகவே மாறிவிட்டது அப்படி என்று கூட சொல்லலாம். பலர் குறைந்த சத்தத்தில் தான் கேட்கிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த எண்ணமே மெல்ல மெல்ல செவித்திறனை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணமாக மாறி வருவதாக நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இயர்போன்களை நீண்ட நேரம் பயன்படுத்தும் போது காது கால்வாயில் வெப்பமும் ஈரப்பதமும் அதிகரிக்கிறது. இது கிருமி மற்றும் பூஞ்சை வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறதாம். இதன் விளைவாக காது அரிப்பு, மெழுகு அதிகமாக படிதல், காது அடைப்பு மற்றும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் காது நோய் தொற்றுக்கள் போன்ற பிரச்சனைகளை அதிகமாகிறது. வழக்கமான ஒலி பெருக்கி போல அல்லாமல் இயர்போன்கள் நேரடியாக காதுக்குள் வைக்கப்படுவதால் ஒலி அலைகள் செவிப்பறைக்கு மிகவும் அருகில் தாக்கம் செலுத்துகிறது. இதனால் நீண்ட நேரம் தொடர்ந்து கேட்கும் போது அது குறைந்த சத்தத்தில் இருந்தாலும் கூட உள்காதில் உள்ள மிகவும் நுண்மையான முடி செல்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. இந்த செல்கள் ஒரு முறை சேதமடைந்தால் அவை மீண்டும் வளராது அப்படி என்கிறார்கள். இதன் காரணமாக படிப்படியாக செவித்திறன் இழப்பு, காது இரைச்சல் மற்றும் சத்தமான இடங்களில் பேசுபவர்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலை என்பன ஏற்படுகிறது. இதனால் சத்தமான இசை மட்டுமே ஆபத்தானது அப்படி என்கின்றது தவறான ஒரு புரிதல். ஜிம், பேருந்து, ரயில், விமானம் அல்லது பரபரப்பான சாலைகள் போன்ற இடங்களில் பின்னணி இரைச்சலை தடுக்க பலர் தங்களை அறியாமலேயே ஒலியளவை அதிகரிக்கிறார்கள். இந்த தொடர்ச்சியான ஒலி வெளிப்பாடு மூளையை அதிக சத்தத்திற்கு பழக்கப்படுத்தி விடுகிறது. இதன் விளைவாக முன்பு போதுமானதாக இருந்த ஒலியளவு காலப்போக்கில் குறைவாக தொடங்கி மேலும் அதிக சத்தம் கேட்கும் பழக்கம் உருவாகிறது. செவித்திறனுக்கு மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் இயர்போன் பயன்பாடு மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றதாம். தொடர்ந்து ஒலி தூண்டுதலில் இருக்கும் மூளை ஓய்வெடுக்க முடியாமல் எப்போதும் ஒருவித விழிப்புணர்வு நிலையிலேயே இருந்து விடுகிறது. இது அதிகமான மன அழுத்தம், எரிச்சல், கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் தூக்க கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. மன அமைதிக்கு அவசியமான அமைதியான நேரம் குறைந்து போவதும் இதன் ஒரு மறைமுக விளைவாக இருக்கிறது. இந்த ஆபத்துக்களை குறைப்பதற்கு நிபுணர்கள் என்ன பரிந்துரைக்கிறார்கள் அப்படி என்றால் 60க்கு 60 என்ற விதி, அதாவது ஒரே நேரத்தில் 60 நிமிடங்களுக்கு மேல் இயர்போன் பயன்படுத்தக்கூடாது மற்றும் ஒலி அளவு சாதனத்தின் 60% தாண்டக்கூடாது. இடைவெளிகளில் இயர்போன்களை கழற்றி காதுகளுக்கு ஓய்வு கொடுப்பதும், சத்தமான இடங்களில் ஒலியளவை உயர்த்துவதற்கு பதிலாக இரைச்சலை தடுக்கும் இயர்பட்களை அல்லது ஹெட்போன்களை பயன்படுத்துவதும் பாதுகாப்பானது. எனவே இசை கேட்பதையோ தொலைபேசி அழைப்புகளையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் அவற்றை விழிப்புணர்வுடனும் கட்டுப்பாட்டோடும் பயன்படுத்துவது எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய